சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உள்ள சீக்கிரம் போங்க. உடனே வெண்டிலேட்டர்ல கனெக்ட் பண்ணுங்க. அப்படியே இசிஜி எடுத்துருங்க. இருங்க. என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? ஐசியூக்குள்ளயும் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளயும் வந்து என்ன சார் பண்ண போறீங்க? அவர் ஒய்ஃப் மட்டும் அவர் கூட இருந்தா போதும். நீங்க இங்கே இருங்க. இல்ல, அந்த ரெஜினா இங்க கண்டிப்பா வருவாள. நீங்க இங்க ஒரு கண்ணை வைங்க, நான் வெளியில ஒரு கண்ணை வைக்கிறேன். சரி பரமா. ஏங்க, பரம இருக்கிற வழியாத்தே ரெஜினா அப்பாவை கூட்டு போணுமா? இது ஒண்ணுதாங்க வழி, வேற வழி எதுவும் இல்ல. அந்த பரம பாத்துட்டா நீங்க யாருன்னு தெரிய போறதில்ல. இதுக்குள்ள படுத்திருக்கிறது ரெஜினா அப்பா தான் அவனுக்கு தெரிய போறதில்ல. அப்படி எப்படிங்க பிடிப்பான்? அமைதியா இருங்க, வாங்க. ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு போகும்போது இப்படி சடனா வழியில வந்து நிக்கிறீங்களே, எப்படி சார் தள்ளிட்டு போறது? வழியை விடுங்க சார். இல்ல, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எங்க ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு வந்த, இப்ப என்ன இது தள்ளிட்டு வர? சார், ஹாஸ்பிடல் ஸ்டாஃப்னா எல்லா இடத்துலயும் தான் சார் வேலை பார்ப்பாங்க. நீங்க வழியை விடுங்க சார். வழி விடுங்க. நிறுத்தல. யார்ல இது? எது? இந்த பொண்ணு. ஏன் சார், ஹாஸ்பிடல் வர்றவங்க கிட்ட பேரு ஊர் இல்லாம கேட்டுட்டு இருப்பாங்க. வழிய விடுங்க சார். ஐயோ ஐயோ, என்ன ஒத்தையில பொத்தி பொத்தி வளர்த்து போட்டு இப்படி பொசக்குன்னு போயிட்டியே சித்தப்பு சித்தப்பு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சார், கேட்டீங்கல்ல, உங்க சித்தப்பா செத்துட்டாரு சார். டெத் கேஸ் மார்ச்சுவரி கொண்டு போயிட்டு இருக்கேன். குலுங்கி குலுங்கி அழுவுதா? அவ கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையல. யோசிக்கலையே. நாள் முழுக்க அழுது நதி போல ஓடி ஓடி கண்ணீரே காஞ்சு போச்சே. என்ன இப்படி நட்டாத்துல விட்டு புட்டியே சித்தப்பு. பாத்தீங்களா, அந்த பொண்ணே பதில் சொல்லிடுச்சு. அப்புறம் என்னங்க? உன்னைய பார்த்தா எனக்கு சந்தேகமாவே இருக்கு.